ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது Hyundai fluidic verna. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா கியர் தேர்ட்லேயே ஸ்டக் ஆகிடுச்சு. தேர்ட்லேருந்து செகண்டு ஃபஸ்ட்டு வர மாட்டேங்குது, தேர்ட்லேருந்து ஃபோர்த்து போக மாட்டேங்குது. இதுதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட். இதை தான் நம்ம டயக்னோஸ் பண்ணி ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், ஃபர்தராக நீங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா 50% டிஸ்கவுண்ட் தரும். காசு கிடைக்கும் போது மேலும் ஆன்லைன் சப்போர்ட் தரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், fluidic verna அதில் ECM தான் ப்ராப்ளம். அதாவது ECM அண்ட் தென் TCM, என்ஜின் கண்ட்ரோல் மாடல் அண்ட் தென் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் மாடல் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ரெண்டுத்துக்கும் fluidic vernaவை பொறுத்தவரையில் பெட்ரோல் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டு தான். இதில் தான் ECM இருக்கு, TCM இருக்கு. இதில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால், இப்போ நமக்கு வண்டியில் இருக்க ப்ராப்ளம் TCM தான் ப்ராப்ளம், டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் மாடல் தான் ப்ராப்ளம். ஆனாலும் TCM ECM ஒரே பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் இருக்கிறதுனால இதில் ஒரு ரிஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம TCM ரிப்பேர் பண்ணும்போது ஓகே ஆகலாம், ஓகே ஆகாமல் போகலாம். அது பிரச்சனை இல்லை, ஏன்னா அது நமக்கு தெரிஞ்சுதான். ரிப்பேர் பண்ணும்போது ஓகே ஆகும், சில டைம் ஓகே ஆகாமல் போயிடுச்சுன்னா நம்ம வேறு TCM தான் வாங்கி போடணும். ஆனால் இந்த fluidic vernaவில் பொறுத்தவரையில் பெட்ரோலை பொறுத்தவரை என்னன்னா என்ஜினுமே ஸ்டார்ட் ஆகாமல் போகலாம். ஏன்னா TCMக்கும் ECMக்கும் ஒரே போர்டு கொடுத்ததுனால நம்ம TCM செக் பண்ணும்போது பவர் நிறைய விஷயங்கள் காமனாக இது ஷேரிங் ஆகுது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரிஸ்க்கு. ஸோ இந்த வண்டியில் கம்ப்ளீட்டாக ஓகே ஆகலாம், இல்லை என்ஜினுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகாமல் போகலாம். ஸோ அந்த ரிஸ்க் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா வேறு செகண்ட் ECM வாங்கி தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி இந்த வண்டியை ஓகே பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் டிரான்ஸ்மிஷன் இஷ்யூ தான் வந்தோம். இப்போ என்ஜினே ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். ஏன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே போர்டு தான். ஸோ என்ஜினுமே ஸ்டார்ட் ஆகலாலும் ஒரி பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ECM வாங்கி தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி அந்த வண்டியை ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ செகண்ட் ECM வாங்கி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது பேச போகிறதுல இப்போ இதை நம்ம ரெடி பண்ண போகிறத பேசுகிறோம். இப்போ இது பார்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது கம்ப்ளீட் அசம்பிளியாக இருக்கும். இதை பிரிக்கிறதுங்கிறது காம்ப்ளெக்ஸ்டாக ஒர்க்கு. அது கம்ப்ளீட்டாக ஒரு ஹாட் ப்ளூயர்லாம் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இதை பிரிக்கணும். இந்த கேஸ் நான் உங்களுக்கு பிரிச்சுட்டேன். தப்பி தவறி நீங்கள் யாரும் பிரிச்சுடாதீங்க. பிரிச்சுன்னா போர்டு வீணாக போயிடும். அதுக்கு ஹேண்ட்லிங் பண்ணுறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்ப்ளீட்டாக சர்க்யூட்டை செக் பண்ணிகிட்டு இருக்கோம். சர்க்யூட் செக் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவோம். லைக் ஆசிலோஸ்கோப்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நான் ஃபஸ்ட்டு சர்க்யூட்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். இந்த சர்க்யூட் போர்டை நான் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ ரெடி பண்ணிவிட்டு இப்போ வண்டியில் போட்டு பார்க்கலாம் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையாங்கிறது. சரிங்களா, லெட்ஸ் மூவ் ஆன். வியூவர்ஸ், இந்த வண்டியோட ECM தான். இதுதான் ப்ராப்ளம்னு சொல்லி நம்ம டயக்னோஸ் பண்ணினோம். இந்த டயக்னோஸ் பண்ணினதை வச்சு இந்த ECM இப்போ நான் ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டாக ரிப்பேர் பண்ணிவிட்டு இப்போ இந்த வண்டியில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். சரியா, வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லைன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துறேன் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னு. இப்போ இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். இக்னிஷன் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரிங்களா, இப்போ நமக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த Pயில் ஆக்சுவலி நம்ம Dயில் போட்டால் தேர்ட் கியர் காமிச்சிருந்தது. அதாவது இப்போ நம்ம Dயில் மாற்ற பாருங்கள், Dயில் மாற்றிட்டேன். இப்போ இங்கே D தான் காட்டுது. இது கரெக்டு தான், இதில் தான் ப்ராப்ளம் இல்லை. செலக்டர் Dயில் இருக்கும்போது Dலாம் காமிச்சிது. ஸோ அந்த சேஞ்சஸ். இப்போ நான் என்ன பண்ணேன், இதை நான் மேனுவலுக்கு இப்படி ஷிஃப்ட் பண்ணுறேன். இப்படி ஷிஃப்ட் பண்ணும்போது நான் டிஸ்பிளே போய் பார்த்தா தேர்ட் கியர் இருந்துச்சுன்னா இன்னும் இந்த ECM ரெடி ஆகலன்னு அர்த்தம், ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். இது ஃபஸ்ட் கியரில் இருந்துச்சுன்னா நம்ம ரிப்பேர் பண்ணது சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். பார்ப்போம். சூப்பர், ஃபஸ்ட் கியர் மாறிடுச்சு. ஸோ நம்ம ரெடி பண்ண ECM பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியும் நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். வியூவர்ஸ், இப்போ நான் D மோடில் இந்த கியர் ஷிஃப்டர் வச்சுருக்கேன். இப்போ D மோடில் இருக்குது, அதாவது ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது. இப்போ நான் வண்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் இருக்கப்போ இப்போ என்ன ஷிஃப்ட் என்ன கியரில் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு இப்படி மூவ் பண்ணால் தான் பார்க்க முடியும். இப்போ ஃபஸ்ட் கியரில் இருக்குது. சரிங்களா, இப்போ நான் வண்டியை ட்ரைவ் பண்ணுறேன். ஃபஸ்ட் கியரில் இருக்குது.
இப்போ ஆட்டோமேட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் தேர்ட்னு போதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் செகண்ட் போதான்னு செக் பண்ணேன், செகண்ட் போயிடுச்சு. ஓகே, அடுத்தது தேர்டு போதா இல்லையா நம்ம செக் பண்ணுறோம். கொஞ்சம் வண்டி நல்லா ஸ்பீட் ட்ரைவ் பண்ணி செக் பண்ணால் தான் நமக்கு தேர்ட் கியர் போயிடுச்சா இல்லைன்னு தெரியும். தேர்ட் கியர் போயிடுச்சு. ஸோ ஃபோர்த் கியர் செக் பண்ணால் இன்னும் நல்லா ஸ்பீடு ஓட்டணும். ஸோ ரோடு கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லை. இப்போ ஃபோர்த் கியர் செக் பண்ணுறேன், செக் பண்ணி கரெக்டாக போய் தானே ஃபோர்த் கியர் போயிடுச்சு. ஸோ ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுச்சு. பாருங்க தேர்ட் கியர் டவுன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஏன்னா ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நான் ஸ்லோ டவுன் பண்ணுறேன். செகண்ட் கியர் டவுன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் ஸ்லோ பண்ணி ஸ்டாப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கியரில் வந்துருச்சு பாருங்கள். ஸோ ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுச்சு. இந்த வண்டியோட கார் ஓனர் வந்து சார் தான். அவர் தான் இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. வண்டியோட ப்ராப்ளம் வந்து தேர்ட் கியரில் ஸ்டக் ஆகுது அப்படிங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. தேர்ட்லேருந்து ஃபோர்த்து போகல, இல்லை தேர்ட்லேருந்து செகண்ட் ஃபஸ்ட்டு வரல அப்படிங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ அந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிட்டோம். நான் போதுமான டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டேன். ஐ எம் ஓகே ஃபார் தட், ஐ எம் ஹாப்பி ஆஃப் தட். இப்போ கஸ்டமரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு சொல்லியிருக்கேன். கஸ்டமர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு சொல்லட்டும் அவரோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது. அதுவுமே கவர் ஆகிடுச்சு. இப்போ ஃபோர்த் கியரில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லா கியர்ஸுமே கிடச்சிச்சு. உங்களுக்கு முன்னாடி தேர்ட் கியர் மட்டும் தான் ஓடுக்கும், கரெக்டுங்களா சார்? தேர்ட் கியர் மட்டும் தான் ஓடிச்சு. இப்போ உங்களுக்கு எல்லா கியருமே வந்துருச்சு இல்லையா? ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து 4 கியருமே வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்க்கணும் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கியர், தேர்ட் கியர். உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு சார் வண்டி தேர்ட் கியரில் ஸ்டக் ஆகிருக்கு, அது குறையில மேலே ஏறல அப்படிங்கிறது? மேக்ஸிமம் ஒரு 10 நாள் கழிச்சு தான் சார் தெரியும் எனக்கு. ஏன்னா வண்டி மூவிங் கம்மியாக இருந்து அது ஒரு நாள் ரன்னிங்கில் வரும்போது எதிர்ச்சியாக இப்படி போடும்போது த்ராட்லேயே சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஓ, இப்படி மூவ் பண்ணி பார்த்தீங்களா நீங்கள்? ஓகே, அப்போ தான் வந்துட்டு இது ஸ்டக் ஆகிருக்கும். ஓகே, பார்த்தேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன இப்போ உங்களுக்கு பிக்கப் வந்துருச்சுல்ல உங்களுக்கு? இப்போ ஓகே. ஆர்பிஎம் கூட அதிகமாகனா தான் வண்டியை பிக்கப் ஆகும். ரைட். ஏன்னா தேர்ட் கியரில் இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஆர்பிஎம் ரைஸ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டார்க் கிடைக்கும். அப்போ அதனால தான் மூவ் ஆச்சு. இப்போ உங்களுக்கு லோ ஆர்பிஎம்லேயே டார்க் கிடச்சிச்சு இல்லையா, உங்களுக்கு குயிக் பிக்கப் வருது. பாருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கியரில் இருக்கா, எடுத்தீங்க அப்படி நேராக பார்த்து. செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், 4 கியர் வந்துருச்சு. ராடு வரணும்னா 3500 ஆர்பிஎம் வந்தால் தான் ஓரளவுக்கு மூவிங் வரும். மூவிங் வரும் 3500 ஆர்பிஎம் இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000லேயே வந்துருச்சுங்களா உங்களுக்கு? ஓகே. ஸோ இப்போ டெஸ்ட் ட்ரைவ் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டோம். இப்போ சார்கிட்ட கேட்கலாம் எப்படி எங்கள் சென்னை கார்ட்டோட ஃபீட்பேக் எப்படி அப்படிங்கிறது. சார் சொல்லுங்கள் சார், எங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா செல் ஆகிடுச்சு. ஓகே, இவ்வளோ சீக்கிரம் முடியான்னு நினைக்கல. ஓகே. ஏன்னா அங்கே வந்து திருப்பதியில் சொல்லும்போது அவங்க வேறு மாதிரி சொன்னாங்க. ஓகே. நான் வந்து சேனலில் பார்த்துட்டு சாருக்கு கால் பண்ணுவேன். அவர் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு நம்பிக்கையில் வந்து திருப்பதியிலேருந்து வந்து சென்னைக்கு வண்டி கொண்டாந்து சாராண்ட கொடுத்தாச்சு. ஓகே சார். சாரை வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல் ஹாப்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஸோ காஸ்ட்டை பற்றிலாம் எப்படி சார் உங்களுக்கு நான் எப்படி உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு? அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார், வேலை முடியுதா நீங்கள் டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கே போகிறோம் எங்களுக்கு. நீங்கள் வண்டி ரெடி பண்ணுறீங்க இல்லை, அது அப்பாற விஷயம். நீட்டாக நம்ம கேட்டதுக்கு வந்து நீட்டாக ஆக்ஷன் பண்ணி கரெக்டாக அந்த டைமிங் சொல்லி நீங்கள் பொறுமையாக வாங்க சார் நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னீங்க. அதே ஃபுல் ஹாப்பி தான். வந்து கொடுத்தோம், சேர்ந்து கொடுத்தீங்க, ஹாப்பி தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். We CHENNAI CAR-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multi-band premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email.